நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மேஷ ராசிக்கு சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பொதுவாகவே மேஷ ராசி அப்படின்னா என்ன? விடாமுயற்சி, உற்சாகம், எது எடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட், ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரி சுறுசுறுப்பு வேறு யார்கிட்டையுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி என்ன போனா அப்படின்ற அந்த கீன்ற வேர்டு மேஷராசிக்கு உண்டான பெரிய 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 கொடுத்து வச்ச வரம் அப்படின்னு தான். இதில் ஒரு நெகட்டிவிட்டி தான் எப்பயுமே விச் வி கால் அவசரம், பதட்டம். அந்த ஒன்று மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா மேஷராசி ஜெயிக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற வியூகம்னா என்ன, எந்த வழியில் எப்படி போனால் அவர் விஷயத்தை டேக்கிள் பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு மேஷராசிக்கு அருமையாக தெரியும். ஒரு ஆஃபீஸில் மேஷராசி உள்ள ஒருத்தர் ஒரு கேப்டனாக இருந்தார்னா அவங்கள நீங்கள் அப்போ தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தா கூட அவங்க டோட்டலி அந்த லீடர்ஷிப்பை எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வியூகத்தினால ஒரு விஷயத்தை எப்படி பிளான் பண்ணி எந்த சந்தில் நுழைஞ்சு எந்த பொந்தில் வெளியில் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றது மேஷராசிக்கு பிளட்லேயே உருண விஷயங்கள். அதனால தான் மேஷராசியில் இருக்கிறவங்க லீடர்ஷிப்பாக இருக்கிறதும் டீம் ஹெட்டாக இருக்கிறதும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். சரி, இந்த தடவை சுக்கிர பயிற்சி எதுலப்பா இவ்வளோ விசேஷம்ன்றது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் இந்த தடவை 119 நாட்கள் ட்ராவல் பண்ணுறார். அவர் உச்சம் பெற்று, அதாவது மேஷத்துக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் வீட்டில் அவர் உச்சம் பெற்று சூப்பராக வழி நடத்த போகிறார். அது நம்பர் 1. அடுத்தது உங்களுடைய 2ல் குரு இருக்கார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆறாங்க. அடேங்கப்பா, அவ்வளோ பெரிய யோகங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டுமா, சுக்கிரன் ராகுவோட வேற சேர்ந்திருக்கார். உடனே ஒரு டவுட் வரணுமே, ராகுவோட சேரும்போது எப்படி அப்படின்னு தானே. இதில் தான் சூட்சுமங்கள் இருக்கு. சுக்கிரன் ப்ளஸ் ராகு சுப இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க அவ்வளவு சுப நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க, சுப விசேஷங்கள் பண்ணுவாங்க. ராகுன்னா என்ன? ஹீஸ் கால்ட் அ மல்டிப்ளையர். அப்போ அந்த சுக்கிரன் எந்த பொசிஷன்ல இருக்காங்களோ அவர் கொடுக்கக்கூடிய வரங்களை மல்டிப்ளை பண்றதே ராகு தன் வேலையா எடுத்துக்கும். இப்போ ஒவ்வொரு விஷயமும் நீங்க உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். கடைசியில அது இன்னும் சூப்பரா நடக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், யாருக்கெல்லாம் ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்சைட்டுக்கு போகணுன்னு ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி அங்கேருந்து ஆஃபர் லெட்டர் வந்துடுச்சு ஆனால் விசா கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, லாஸ்ட் மினிட்ல ஏதோ தடையாகுது, போகவே முடியல, இங்கேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் ஒவ்வொரு நீங்கள் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன்லேயும் அவங்க உங்களை கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் நடக்கலை. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அது கை கொடுக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்துடுச்சு. எப்போ? ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சி ஃபுல்லாக 119 டேஸும் இவ்வளோ பலன் கொடுக்குமா அப்படின்னா உங்களுக்கு 76 நாட்கள் சுக்கிரன் நேர்கதியிலையும் மற்ற நாட்கள் அவர் வக்ரகதியிலையும் போகிறாரு. அதே மாதிரி மே 14 வரைக்கும் தான் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். மே 31 இருந்தாலும் மே 14ன்னு சொல்கிறோன்னா குரு பெயர்ச்சி ஆகும்போது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மாறி போயிடும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன பர்சனல் ஹாரோஸ்கோப் தான் ரொம்பவே பேசும். உங்களுக்கு எந்த அளவு நல்லா இருக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, சுக்கிரன் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் வச்சு சூப்பர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல சூப்பரா, 10th ரேங்க்ல சூப்பரா அப்படின்றது தெரியும். இங்கே நோட் பண்ணுங்க, நான் வித்தின் 10th ரேங்க் தான் சொன்னேனே ஒழிய டவுன் ரேங்க் பற்றி நான் பேசவே இல்லை. சரி, எந்தெந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்க போறீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னா, எதிர்பார்த்தாலே கிடைக்கல, எப்படி கிடைக்கும் அப்படின்னா
நீங்கள் வந்து எப்பயோ உங்கள் தாத்தா அல்லது முத்தாத்தா ஏதோ ஒரு லேண்ட் வந்து வாங்கி போட்டிருப்பார். அது உங்களுடைய தாத்தா ஆகட்டும் அப்பா ஆகட்டும் அதுக்காக இது எவ்வளவோ வேலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே சக்ஸஸ் ஆகிருக்காது. அதனால் சரிப்போ அப்படின்னு அப்படியே விட்டுட்டு நீங்கள் வாட்டி இங்கே வந்திருப்பீங்க. சிலருக்கு வந்து அந்த லேண்டு இருக்கா அப்படின்றதே புரியாது. அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பா நீ வந்து கையெழுத்து மட்டும் போட்டுட்டு போ, அந்த இடம் வந்து எத்தனையோ கோடிக்கு கேட்குறாங்க. ஸோ உன்னுடைய போர்ஷன் வந்து உங்களுக்கு இத்தனை கோடி கிடைக்கும், அதனால வந்து கையெழுத்து போட்டு போ. என்னடா அது, நமக்கு அந்த லேண்ட் இருந்ததா? அப்பா தாத்தா அதை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ போய் கேட்டேன், என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்கப்பா, நிறைய உங்கள் தாத்தா போராடினாரு, ஆனால் விட்டுருப்பா அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அந்த தாட்ஸே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சர்ப்ரைசிங். அந்த சர்ப்ரைசிங் எவ்வளோ மெகாவாக கொடுக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு மேஷராசிக்கு இப்போ எதிர்பார்க்காத பல பாசிட்டிவான சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்கு. ஏன் லாட்ரி சம்பந்தமாக கூட இப்போ வந்து விழலாம், லாட்ரி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன லேண்டு வச்சிருக்கலாம். அந்த லேண்டு யாருக்கும் பெரிய லெவலுக்கு தேவைப்படலாம். அதை நீங்கள் சேல் பண்ணணுன்னு கூட நினைக்கல. ஆனால் கூப்பிட்டு நான் இவ்வளோ கொடுக்குறேன்ப்பா, எனக்கு அந்த லேண்ட் கொடுத்துரு, எனக்கு ஐ நீட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் காட்டில் மழை. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனாலே ஜாலிங்க, சுக்கிரனாலே உற்சாகம், சுக்கிரனாலே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் எதெல்லாம் உங்களால் முடியலைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகி நம்ம நிறைய பார்ப்போம்ல, எப்படி அவன் விடாமல் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய பேஷனாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு விஷயத்தில் வந்துருச்சுன்னா, நம்ம விடாமுயற்சின்றது மேஷத்துக்கே உரிய குணம். அதில் வெற்றி அப்படின்றது பொதுவாக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து டே அண்ட் நைட் நீங்கள் ஒர்க் பண்ணி ஜாலியாக ஒர்க் பண்ணி டயர்டு இல்லாமல், ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டே இல்லாமல், டிப்ரெஷன்ற வேர்டே இல்லாமல் நான் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும், இப்போ படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கவலையே படாதீங்க. ஏன்னா இந்த தடவை வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது தான் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி வருது. அதே மாதிரி ஃபாரின் போய் படிக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் இத்தினூண்டு தூண்டுனீங்கன்னா போகிறோம், கரெக்டான இடத்துக்கு கம்மியான செலவில் உங்களை கூப்பிட்டு ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் ஆகட்டும், உங்களுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக நடக்கும். வீட்டில் சுப செலவுகள் அவ்வளோ சூப்பராக நடக்கும். இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம செலவு பண்ணாலும் கவலைப்படாமல் இருப்போம்ல, அப்பாடி நடந்துச்சுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுப காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக ஜாலியாக. நிறைய பேர் வந்து செலவு பண்ணலாம், ஆனால் அந்த செலவுக்குண்டான ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எவ்வளவோ விசேஷங்களுக்கு போயிருப்போம், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த ஃபுட்டு வந்து அங்கே அமையாது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும் அது யூஸ்ஃபுல்லாகவும் ஜாலியாகவும் பல ரூபத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டூர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக டூர் போவீங்க. அந்த டூர் செலவாயிடுச்சுப்பா அப்படின்ற வேர்டெல்லாம் எல்லாமே டே பண்ணாலும் பிரமாதமாக ரசித்தேன், வாழ்நாள் முழுக்க ஃபேமிலியில் யாருமே மறக்க மாட்டாங்கடா, சூப்பர்ரா. நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் ஒய்ஃப் ஆகட்டும், உங்கள் குழந்தைங்க ஆகட்டும், உங்கள் பேரண்ட்ஸ் ஆகட்டும் என்ன சொல்லுவாங்களே, தேங்க்ஸ்டா, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாடா, வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த செலவு பெருசுன்னு உங்களுக்கு தோணும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும். ஸோ நிறைய விஷயங்கள், பிஸ்னஸ் அப்லிஃப்ட்மெண்ட், யாருக்கெல்லாம் கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கடன் இருக்கு ஆனால் அடைக்க முடியல, நீங்கள் வாங்கிட்டீங்க, பிஸ்னஸ்க்காக வாங்கிட்டீங்க, பிளான் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் அந்த பிளான் வந்து ஒரு சக்ஸஸ்னு வந்துட்டா உங்களுக்கு தெரியும், நிறைய ஆர்டர்ஸ் வரும், அதில் உங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ சூப்பராக இருக்கும்னு. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, பல வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கீங்க, பல மாதங்களாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இப்போ டக்குன்னு கிளிக் ஆகும் பாருங்கள். அதுதான் பெரிய லெவலில் உங்களுடைய வளர்ச்சியை கொடுக்கும். அண்டு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் அப்படின்றது சுக போகத்தை கொடுத்து, அந்த சுக போகம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு நிம்மதியான தூக்கம், திருப்தி
திருப்தியான அயன சயன போக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் ராகுவோட வந்திருக்கிறது மிக 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 அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ உங்களை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷம். உங்க ஃபேமிலி, உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க எதெல்லாம் இட் இஸ் கால்ட் சோஷியோ ஃபீலிங்குங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேரு புகழ், நீங்க என்னெல்லாம் யாரெல்லாம் உங்களை என்ன வேணாலும் பேசியிருக்கட்டுமே, அவங்க எல்லாம் வந்து வாவ் சூப்பரா, அவனுடைய இந்த ஐடியா அவ்வளோ சூப்பராக கிளிக் ஆச்சு, அதனால ரிட்டர்ன்ஸ் இவ்வளவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை நிறைய வந்து இப்போ கோல்டு வாங்குவீங்க. கோல்டா இந்த ரேட்லையா நினைக்காதீங்க, வாங்குவீங்க. பிகாஸ் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அங்கே ராகுவோட இருக்காரு இல்லையா. அதே மாதிரி ரொம்ப ஆன்மீக பயணங்கள் போகவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தோண்டும். ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு திருப்தியான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வழி கிடைச்சிரும். ரொம்ப ஆரோக்கிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்காது, அதனால ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னன்னா, கொஞ்சம் சுக்கிரன் யாருடைய ஜாதகத்தில் பிறப்பில் அவ்வளவு சரியில்லையோ அவங்க மட்டும் ஆப்போசிட் செக்ஸோட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி இப்போ கேட்ட இடத்துலலாம் ஜாலியாக நடக்குது அப்படிம்போது கூடாத திசா புத்திகள் இருந்துச்சு அப்படின்னா அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அந்த விஷயத்தில் நல்ல ப்ராஃபிட் வந்துடுச்சு, உடனே அதை நம்பி நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் பெரிய லோன் பண்ணிட்டேன், பெரிய லோன் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்கன்னா மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு வந்து இந்த சுக்கிர பயிற்சி அவ்வளவும் அமோகமாக இருக்கும். அதே மாதிரி மே 31 வரைக்கும் இருந்தாலும் இவ்வளவு சூப்பராக இருக்கிறது மே 14 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ இந்த அளவுக்கு சூப்பர்ன்றது கிடையாது, ஆனாலும் சூப்பர் தான். ஸோ ரசிச்சு ஜாலியாக உங்களுடைய விடாமுயற்சி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன விஷயம் என்னென்னா, சுக்கிரனுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு என்ன முடியுமோ பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தான். சுக்கிரனுக்கு பிடிச்சதே ஜாலி, உற்சாகமாக இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப நீட்டாக இருக்கும், நீங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்கள் அழகான பேச்சோட லயிச்சு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உண்டான நீட்டான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தினீங்க அப்படின்னாலே இங்கே கம்யூனிகேஷன் உறவுகள் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களே. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.